அன்பான ரிஷபராசி நேர்களே, மிகவும் பொறுமை நிதானத்துக்கு சொந்தக்காரர்கள், சிரித்த முகமாக பேசக்கூடியவங்க, உழைப்புக்கு அஞ்சவே மாட்டீங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா அங்க வந்து சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, தாய்மை உணர்வு அதிகமாக கொண்டவர்கள் நீங்க தான். யார் வந்தாலுமே வந்து இன்முகத்தோடு வரவேற்று சாப்பாடு போட்டு ஒரு நல்ல ஒரு விருந்தோம்பலுக்கு பெயர் போனவங்களும் ரிஷபராசிக்காரங்க தான். அழகு, ரசனை, நளினம் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியானது மார்ச் 6 நடக்கும். சனி பெயர்ச்சியானது நமக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? ஏற்கனவே வந்து நமக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சனியோட பார்வை வேற நம்ம ராசி மேலே விடுதே, எந்த மாதிரி பலன்கள் தர இருக்கிறது அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா பயப்படவே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வழிபாடு முறைகளும் பரிகார முறைகளும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா மாற மாட்டாங்க. ரிஷபராசியில் தான் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் இருக்கிறது, ரோஹிணி 4 பாதங்கள் இருக்குது, மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் இருக்கிறது. அப்போ இந்த நட்சத்திர பாதங்கள் எல்லாமே ரிஷபராசியில் இருக்கிறனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப வந்து சரியா தவறானு நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லாமே வந்து உங்களுடைய தாயாருடைய அட்வைஸ் கேட்குறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசியில் யார் உச்சமாகறாரு? உங்கள் ராசிக்கு 3 கூடையவர் சந்திரன் உச்சம். சந்திரன் அப்படின்னாலே தாய் தானே, அது 3 கூடையவர் வேற. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 3ஆம் அதிபதியே உங்கள் ராசியில் உச்சமாகறதுனால எந்த ஒரு முயற்சி எடுக்கீங்களா உங்களுடைய அம்மாட்ட போய் ஒரு ஆலோசனை. அம்மா இல்லையா, உங்களுடைய மாமியார் அவங்களுக்கும் அம்மா மாதிரி தானே, அவங்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுக்கங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் இதை மட்டும் நீங்கள் வந்து செய்யவே மாட்டீங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக வந்து எதிரியாக பார்க்குறதே வந்து அம்மாவை தான் எதிரியாக பார்ப்பீங்க. ஊரில் 4 பேர்ட்ட 10 பேர்ட்ட ஒரு கருத்துக்கள் கேட்பீங்க. ஆனால் அவங்க தாயிட்ட ஒரு கருத்துக்கள் கேட்க மாட்டீங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க. ஆனால் உங்களுடைய அம்மா பக்கத்துல இருந்தே சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க கருத்து சொன்னாங்கனாலும் நீங்கள் வந்து கேட்கவே மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய குணம், பொதுவான குணங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் யார்கிட்டலையும் போய் கருத்து கேட்குறீங்களா கேளுங்க. இறுதி முடிவு உங்களுடைய தாயார்கிட்ட போய் ஒரு சின்னதாக கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு உயரத்துக்கு போவீங்க. அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக வந்து உங்களுடைய பெற்ற தாயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் ராசியில் வந்து 11 சனி பகவான் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அப்போ ஒரு ராசிக்கு லாப சனியாக சனி பகவான் இருக்கிறாரு, இருந்து உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகளை தடை செய்யக்கூடிய காலங்கள் இது வந்து. இந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எல்லாம் செய்யணுங்கிற விஷயங்கள் வந்து மனசு சொல்லும். ஆனால் உங்களுடைய உடல் வந்து செய்ய விடாது, சோம்பேறித்தனம் இருக்கும். நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம், ஒரு காரியம் பண்ணி முடிக்கணும், அதுக்கு உண்டான திறமைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. சனி பகவான் பார்வை உங்கள் ராசியில் விடுறதுனால நாளைக்கு செய்வோம், இல்லை அடுத்த நாள் செய்வோம், இப்போ என்ன செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டே வந்து அந்த காரிய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ புதியதாக சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ஒரு தடை தாமதத்தை வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இப்போ வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ அந்த ராசிக்கு லாப சனியாக சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு. உங்கள் ராசியை மட்டும் பார்க்குறதில்ல, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான தனுசையும் பார்க்குறாரு. இப்போ முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாமே சனி பகவான் பார்வைகள் படுறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு மலைப்பாகவே எந்த ஒரு காரியமே தோணும். எதை செய்கிறது, வேண்டாமா வேணுமா, செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் நீங்கள் வந்து எது எடுத்தாலுமே தடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையும் நீங்கள் வந்து கேட்காதீங்க.
உங்களுடைய தாயிட்ட கேட்டீங்கன்னா, சரியான வழிகாட்டி முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். வீடு, மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து நன்றாக இருக்குது. இப்ப நீங்க வந்து காலி இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க புதியதாக வீடு கட்ட நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா, அடுத்து வரக்கூடிய 2 1/2 வருஷம் கழிச்சு, அடுத்து உங்களுக்கு வந்து 7 சனியோட ஆரம்பத்துல நீங்க இருப்பீங்க. அப்ப நீங்க வந்து வீடு புதுசாக வானக்கால் தோண்டி நீங்க கட்ட முடியாது. அதனால இப்ப இந்த ஆண்டுகள்லயே நீங்க வந்து இன்னும் இருக்கு 2 ஆண்டுகள்ல நீங்க வந்து புதியதாக வீடு உங்க ரசனைக்கு ஏற்ற மாரி நீங்க வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வந்து நன்றா இருக்கு. ஏன்னா, உங்க ராசியில சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். அப்ப நெறைய ரசனையான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த ஆண்டுகள்ல நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுடைய பிளான் படி கட்டிக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட புத்திர பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல கிடைக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால, அவர் தானே கர்மகாரகரே வந்து. அப்படி இருக்கிறப்ப, அவரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்த குடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இப்ப இதுவரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. எனக்கு திரும்ப குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னீங்கன்னா, இந்த ஆண்டுகள்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சனியோட பெயர்ச்சி காலங்கள்ல வந்து, சனி வந்து மீனத்துல சஞ்சரிக்கும் காலங்கள்ல நீங்க வந்து மருத்துவ முறைய நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சித்த மருத்துவ முறை உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லாருக்கும். அது எடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். எனக்கு குழந்தைகள் இருக்குது. எனக்கு படிப்புகள் வந்து சுமாரா இருக்கு. பிள்ளைங்க வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யலாம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளையுடைய படிப்புகள் வந்து அதிகமா ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. அவங்களே வந்து ஒரு எனர்ஜியா இருந்து உங்களுக்கு ஒரு மனசளவுல ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் உங்களுடைய பிள்ளைகள் வந்து இருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து எதிரிகள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க பொதுவா வந்து எதுனாலும் சரி, எங்கேனாலும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா கூட, அங்க போனே சீக்கிரமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அங்க உள்ள வேலையில பூரா இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப எல்லா மாரி பாருங்களேன், ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாங்கன்னா, அந்த எல்லா வேலையும் தூக்கி உங்க தலைமையில போட்டுருவாங்க. அந்த வேலை சுமை தாங்க முடியாம உங்களுக்கு எப்படா வேலைய விட்டு விலகுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இருப்பீங்க. இதனால வந்து நெறைய வந்து எதிரிகள் உருவாவாங்க. இப்ப வேலை பார்க்க இடத்துலயும் உங்களுக்கு வந்து போட்டிகள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த போட்டிகள்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவம் வந்து இப்ப இந்த ஆண்டு காலத்துல உங்களுக்கு வந்து இருக்கும். புதியதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால கடன் வாங்குறப்பயே வந்து யோசிச்சு வாங்குவோமா, வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் பார்த்து நீங்க வாங்குனா நல்லது. இப்ப இந்த ரிஷப ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஹார்மோன் குறைபாடுகள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து உங்க ராசியில படுறதுனால, ஆனா கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாரி நீங்க உணவுகள்ல வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு ஊட்டமா இருக்கிற ஊட்டச்சத்து இருக்கிற மாரி பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம். அது நீங்க வந்து எதையுமே இப்ப இந்த நேரத்துல நீங்க எதையுமே நம்பவே கூடாது. நெறைய ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே பாருங்களேன், நெறைய பேருடைய கேள்விகள்லாம் என்ட்ட அப்படித்தான் இருக்கும். திடீர்னு ஏதாவது லாட்டரி அடிக்குமா? அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடம் வந்து குரு பகவானுடைய வீடு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நெறைய ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே என்னுடைய நெறைய ஜாதகம் பார்க்குறவங்க, யூடியூப்ல பார்க்குறவங்க எல்லாருமே அதான் என்னுடைய கேள்வியா கேட்பாங்க என்ட்ட வந்து. அப்படி கிடையாது. உங்களுடைய உழைப்பு மட்டும் தான் உங்கள வந்து முன்னேற்றத்த குறிக்குமோ ஒழிய, திடீர் அதிர்ஷ்டம் என்பது அது ஒரு மாயை மாரி தான் உங்க கண்ண போட்டு மறைச்சு, உங்களுடைய உழைப்பை மொத்தத்தையுமே அது வந்து வீணாக்கிரும். உங்களுடைய தந்தை, இதுவரைக்கும் உங்க தந்தைக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப எல்லாமே சரியாகிரும். சரியாகி, அவங்க உங்க தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஆனா, அவங்களுடைய தாயாருடைய உடல்நலத்த ரொம்ப வந்து அக்கறையா நீங்க வந்து எடுத்துக்கணும் இப்ப வந்து. தாயாருக்கு சுகஸ்தானம் வந்து ரொம்ப வந்து பலவீனப்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல வந்து கேது இருக்கிறதுனால, உங்களுடைய தாயாருடைய மனசுல வந்து நெறைய சஞ்சலங்கள், குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு அருமருந்தா நீங்க பேசுறது, "எம்மா சாப்பிட்டியாம்மா?" அந்த ஒரு வார்த்தை கேட்டா கூட போதும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்க, "நான் தொழில் பார்க்குறேன் நானு" அப்படின்னா, கூட்டு தொழில் உங்களுக்கு எப்பயுமே செட் ஆகாது. அதனால அத தூக்கி தூரமா நீங்க விட்டுருங்க நீங்க வந்து. கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. நீங்க நான் ஜீவனம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வருமானங்கள் குறைவாகவே இருக்கிறது அப்படின்னா, வருமானத்தில நீங்க இன்னும் கொஞ்சம் தொழில்ல நீங்க கவனம் செலுத்துறேன்னு அர்த்தம். தொழில்ல நீங்க வளர்த்து நல்லா போய்க்கிட்டே இருக்கும். ஆனா பாருங்க, இப்ப கொஞ்சம் ஸ்டன் ஆகி ஒரு குழப்பமா இருக்கிற மாரி இருக்கும். எனக்கு வந்து நெறைய இடங்கள்லேருந்து பணம் வராம லாக் ஆயிருக்கு. இது எல்லாமே இருந்தது அப்படின்னா, இப்ப இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அதிகமான கவனத்தோட நீங்க வந்து தொழில் பார்க்கணும். கவனம் முழுக்க முழுக்க தொழில் மேல இருந்தால் மட்டும் தான் உங்களால வந்து கவனம் செலுத்தவே முடியும் உங்களுக்கு வந்து. ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் இதுவரைக்கும் அதிகமா குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் வந்து விருச்சிகம். அப்ப விருச்சிகத்துல இருக்கிறனால, அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்ப திருமணம் முடிச்சாச்சு,
லைஃப் பார்ட்னர் வேற ஊர்ல இருப்பாங்க, நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும்? எங்களால ஆளுக்கு நாங்க ஒரு வருஷத்துக்கு நாங்க ஒரு டைம் தான் நாங்க சந்திக்கவே முடியுது, பேசவே முடியுது. ஏன்னா அவர் ஒரு பக்கம் வேலைல பிஸியா இருக்கு, நான் ஒரு பக்கம் வேலைல பிஸியா இருக்கேன் அப்படின்னா, அப்ப அந்த சனி பெயர்ச்சியா வந்து உங்க 2 பேத்தையும் இணைச்சு வைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இனிமையா சேர்ந்து ஒரே வீட்டிலே நீங்க வந்து இல்லறம் நடத்தக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு முதல் திருமணம் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா? கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2ஆம் திருமணமும் நல்லா இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு நெறைய வந்து சுப விரயங்கள் வரும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. இதுவரைக்கும் என் தம்பி என்ட்ட பேசவே மாட்டான். நான் தான் அவன் மேல பாசமா இருக்கேன் அப்படின்னா, இப்ப உங்களுடைய இளைய சகோதரமோ, இளைய சகோதரியோ உங்க மேல வந்து அதிகமா பாசம் காட்டக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்கறனால, நீங்க அத பத்தி ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். வெளிநாடு யோகம். இந்த நேரங்கள்ல வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு அதிகமா இருக்குது. அதனால வந்து கண்டிப்பான முறையில ஏதாவது பாஸ்போர்ட் இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. விசாவுக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த போற நாட வந்து கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. கண்டிப்பா நம்மளுடைய வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ரிஷபராசியில் இருக்கும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் பாடத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரங்கள்ல வரக்கூடிய காதலானது உங்களுடைய மாயை மாரி உங்களை சுத்தி பிடிச்சு, உங்களுடைய பெரிய ஒரு புதவுல போய் சிக்க வச்சுரும். அதனால வந்து இந்த நேரங்கள்ல வரக்கூடியத வந்து எதையும் நீங்க நம்பாதீங்க. மனசுல எதையுமே ஏத்திக்கிறாதீங்க. ஒரே குறிக்கோள் நீங்க படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வெளியில வேலைக்கு போகணும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கன்னு நெனச்சு, மனசுல ஒரே ஒரு வைராகியத்த வச்சுக்கிட்டு நீங்க படிச்சால் மட்டும் தான், அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும். பெரிய வெற்றி கொடி உங்களுக்கு வந்து நாட்ட முடியும். உங்க ராசிக்கு உங்க ஊரில் இருக்கக்கூடிய அம்மன், மாரியம்மன். அதுவும் போக வடக்கு பார்த்த மாரியம்மன் வந்து ரொம்ப சிறப்பானது. வடக்கு பார்த்த மாரியம்மனுக்கு நீங்க திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேல போயி 2 2 பச்சரிசி மாவுல கொஞ்சோல வெல்லம் இல்லைன்னா இனிப்பு ஏதாவது ஒண்ணு போட்டு மாவு பெனஞ்சு அங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு போய் 2 மாவிளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தான் ஊத்தணும். நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சத்திரி போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு, அந்த அம்மன வந்து மனதார வழிபாடு செய்து 3 முறை வந்து அம்மன வந்து சுத்தி வரணும். சுத்தி வந்து அம்மன்ட்ட உட்கார்ந்து அம்மன் போற்றி 108 முறை நீங்க வந்து வாரம் திங்கட்கிழமை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகளையே வந்து அந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.